ஹலோ எவ்ரிவன், ஆண்டனி பேசுகிறேங்க. ஸோ கடைசியாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? சண்டே ஹாலிடே, அதனால மார்க்கெட் கிடையாது. மார்க்கெட் இல்லாதனால மார்க்கெட்னா கோல்டும் சில்வர் இதெல்லாம் ட்ரேட் ஆகுங்க. எங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும், இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லாம் கிடைக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதில் முக்கியமான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கிட்கோ, ரைட்னா, இந்த இன்டர்நேஷனல் டாலர் பிரைஸ் எவ்வளோ, இதோட யூஎஸ்டி அமெரிக்கன் டாலர் டு ஐஎன்ஆர் கன்வர்ஷன் எவ்வளோ, அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய இந்த ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வரும். 11,350, 12,390 அந்த மாதிரிலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக சிந்திக்கலாம். இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எம்சிஎக்ஸ், சரிங்களா, இதுதான் நம்மளுடைய மார்க்கெட், அதாவது கமாடிட்டி மார்க்கெட். ஓகேவா? எம்சிஎக்ஸ்ன்றது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இங்க யார் யாரெல்லாம் தங்கம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க நல்ல லாபங்க. இங்க பாத்தீங்கன்னா 1,21,167 ரூபா இருக்குது 10 கிராம். அது 1,23,000 ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்குலாம் என்ன ஆயிருக்கும், 2,000 ரூபா லாபம் வந்திருக்கும் பெட் பண்ணியிருந்தாங்கன்னா 10 கிராம்ல. இதே வாங்க போறவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு பாருங்க, விலை அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு 150 ரூபா ஒரு கிராமுக்கு நஷ்டம். அப்போ ஒரு சவரனுக்கு பார்த்தீங்கன்னா 22 கேரட் 1,200 ரூபாய் நஷ்டமாயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ இங்கே 11,185 ரூபா இருந்தது 8ஆம் தேதி, அது வெள்ளிக்கிழமை. அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு, இது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை, இது ஆக்சுவலாக 8ஆம் தேதின்றது 11,185 ரூபா இருந்தது. இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,200 ரூபா 1,300 ரூபா ஒரு சவரனுக்கு ஏறிடுச்சு. சரிங்களா? கோல்டு 24 கேரட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. 211, இங்கே பார்த்தீங்கன்னா 180 ரூபா இருக்கு. 9,158, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 140 ரூபா ஏறி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 7,123, இங்கே ஒரு 100 இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. 77 ரூபாய் 105 ரூபா இருக்கு. இங்கேயும் பார்த்தா ஏறி இருக்குங்க. ஆனால் இந்த யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கு, ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஆனால் இன்டர்நேஷனல் கோல்டு ப்ரைஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ $4,000 இருந்தது, $4,095 வந்திருக்கு. அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டாலர் ஏறத்துக்கும் பாருங்க, இங்க 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதான் நீங்க பார்க்கணும். இது சில்வர் பிரைஸ் கணிசமா ஏறலைங்க இங்க. ஸோ இதெல்லாம் ஏன் போடுறேன்னா உங்களுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்டாங்க, ஆடி மாசத்துல தங்கம் ஏறுமான்னு சொல்லிட்டு. ஏறும் இறங்குன்றது எதுவுமே நிச்சயம் கிடையாதுங்க. எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தங்கத்தை வாங்கலாமா விற்கலாமான்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், எதனால் தங்கம் ஏறுது, எதனால தங்கம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு பார்ப்பேங்க இன்னொரு வீடியோவில். தேங்க்ஸ், பை.